வணக்கம். என் பேர் பத்மாவதி. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். நான் இந்த லைப்ரரியில் கிட்டத்தட்ட ஒரு 15, 17 வருஷமாக மெம்பராக இருக்கேன். என்னோட அவுட்லெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரி மட்டும்தான். இதில் படிக்கிற புக்ஸு இதெல்லாம் வச்சு என் லைஃப் நான் எந்த மாதிரி லீட் பண்ணணும்னு நினச்சி இது பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு கிட்டத்தட்ட 17 வருஷமாக இந்த லைப்ரரியில் மெம்பராக இருக்கேன். இது ரொம்ப எனக்கு ரொம்ப இன்டிமேட்டான ரொம்ப க்ளோஸான விஷயம் இது. இந்த லைப்ரரியில் புக்ஸ் எடுத்து எனக்கு இது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்ஸ் படிக்கிறது நமக்கு நிறையா நமக்கு அவுட்லெட்டுங்கிறது நிறைய இதில் இருக்கும். அதில் எனக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இதில் புக்ஸ் இது நான் படிச்சுட்ருக்கேன். ஆக்சுவலாக புக்கு படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது படித்தா நமக்கு நிறைய விஷயம் தெரியறதும் இல்லாமல் நம்ம மைண்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி எந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எப்போவுமே புக்ஸ் படிக்கிறத எல்லாரும் ஃபாலோ பண்ணணுங்கிறது என் ஆசை. நான் கிட்டத்தட்ட ஒரு 10,000 புக்ஸ்க்கு மேலே படிச்சிருப்பேன். இந்த இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆத்தர்னு பார்த்தீங்கன்னா ரமணிச்சந்திரன், முத்துலட்சுமி ராகவன், சரண்யா ஹேமா. இதெல்லாம் இந்த ஆத்தர்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த புக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் படித்த இது. இப்போ நான் புக்ஸ் படிக்கிறதுனால எனக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸு நெக்ஸ்ட்டு என் குழந்தையில எந்த மாதிரியெல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எனக்கு புக் ரீடிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் இனி வர ஜென்ரேஷன்ஸ் புக்கு கண்டிப்பாக படிங்க. படிக்கிறதுனால நமக்கு நிறைய விஷயம் இதாகும். படிப்புங்கிற அந்த ஒரு இது நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். டச் விடாமல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் எல்லாரும் கண்டிப்பாக புக்கு வாசிக்கிறத கட்டாயம் வச்சுக்கணும். அது நமக்கு இனி வர லைஃப்லையும் அது ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லாரும் புக்கு படிக்கிறத விட்டுறாதீங்க. எல்லாரும் படிங்க. தேங்க்யூ.